இந்த நேரத்துல துயரங்களை சுமந்து செல்லக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். துன்பம் அல்லது கவலை என்ன பண்ணும் அப்படின்னா, இறந்த காலத்தை நினைத்து நம்மை குழப்பமடையச் செய்யும். அதுவே எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பயத்தையும், நிகழ்கால வாழ்க்கைக்குள்ள நம்மள போகவே விடாத மாரி ஒரு சூழ்நிலையும் என்ன செய்யும்? அது ஏற்படுத்திவிடும். எனவே இந்த துன்பங்களை கையாளுவதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மனித வாழ்வில் துன்பங்கள் எப்பொழுதுமே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விடயம். நம்முடைய துன்பங்கள பத்தி யார்ட்டயாவது சொன்னா, "யாருக்கு தான் கவலை இல்ல? எனக்கு இல்லாத பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் ஏராளம். சொல்லக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே பிரச்சனையோட இல்லையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எவன் ஒருவன் துன்பங்களை நிகழ்கால வாழ்வினில் நுழைய விடாமல் தடுத்து சமநிலைப்படுத்தி மனதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையை மேம்படுகிறானோ அவன் சிறந்த மனிதனாக திகழ்கிறான். இதுக்கு ஒரு பெரிய ஞானியாகவோ துறவியாகவோ இருக்கணுமா அப்படின்னா அப்படி எந்த அவசியம் கட்டாயம் இல்லை. துன்பங்கள் நேரும் பொழுது அதை மனசுக்குள்ள கொண்டு போகாம அதை கையாள தெரிஞ்சாலே போதும். ஒரு சின்ன கதை மூலம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு அழகான மலை கிராமம். அந்த மலை கிராம மக்களுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, தனக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்துச்சுன்னா அது ஒரு கூழாங்கல்ல தெளிவா எழுதி முதுகுல ஒரு சாக்கு பை வச்சிருப்பாங்க. அந்த சாக்கு பைக்குல போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் என்னென்ன துன்பங்களா அவங்களுக்கு நடக்குதோ அதை அப்படியே ஒரு கல்லை எழுதி முதுகுல போட்டு சுமந்துட்டே போவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிராம மக்களுமே முதுகுல ஒரு பைய போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நிகழ்ந்த துன்பங்களின் அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுமைகளோட அளவுகளும் இருக்கு. ஏற்பட்ட சூழ்நிலையில அதங்கிற ஓரமா ஒரு சின்ன பையன் நின்றுகிட்டு இருக்கான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வழியா ஒரு பெரியவர் வராரு. அவர் பாக்குறாரு. தூரமா இருந்து கவனிக்கிறார். அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, முதுகுல போட்டிருந்த அந்த பையை இறக்கி வச்சுட்டு அதுல இருந்து ஒவ்வொரு கல்லா எடுத்து அந்த ஆத்துக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கான். கண்ணை அப்படியே கசக்கிட்டு அந்த பெரியவர் தம்பி என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கவும் அவன் சொல்றான், இந்த முதுகுல சுமக்கக்கூடிய இந்த கற்கள் எல்லாம் ஒரு தேவையற்றதா நான் உணர்றேன். இதனால எந்த பலனும் இல்லாத நினைக்கிறனால இதை ஒவ்வொரு கல்லா பார்த்துட்டு ஆத்துல வீசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்படி ஆத்துல வீசி எறிவது மூலமா என்னுடைய கவலைகள் எல்லாம் குறைஞ்ச மாதிரி நான் உணர்றேன். நீங்க வேணா முயற்சி செஞ்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லவும் பெரியவருக்கு ஒரு மன நெருடல் இருக்கு. சின்ன பையன் எப்படி சொல்றான், இவன் நம்பி செய்யலாமா அப்படின்னு. தாத்தா பயப்பட வேண்டாம், முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு முதியவர் அப்படின்றதுனால அவர் வச்சிருந்த மூட்டை ரொம்ப பெருசு. 2 பேரும் சேர்ந்து இறக்கிகளை வச்சுட்டு அந்த முதியவர் இருந்து ஒரு கல் எடுத்து பார்க்குறாரு. அதுல ஒரு குறிப்பு எழுதிருக்கு. அது ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை. இப்போ அதெல்லாம் பார்த்தா அவர் மனசுல கூட இல்லாத அந்த கல் இருக்கு. அப்ப இத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆத்துக்குள்ள தூக்கி வீசிறாரு. கல்லா வீசி எரிய தன்னுடைய முதுகில் இருந்த பாரங்கள் மட்டும் குறைவதோடு மட்டும் இல்லாம தன் மனதில் உள்ள கவலைகளும் குறைந்ததாக அவர் உணர்கிறார். ஒரு வழியா சூரியன் கூட மறையத் தொடங்கி இருள் பரவக்கூடிய அந்த வேளை வந்த உடனே அவருடைய சுமைகளும் குறைந்து கற்களும் தீர்ந்து விட்டது. அவர் வீட்டுக்கு போறாரு. மறுநாள் காலை எந்திரிச்சு அவர் வழக்கம் போல வயலுக்கு போகும்போது அப்படியே நெஞ்சை நிமித்திக்கிட்டு ஒரு வீர் நடை போட்டு நடந்துட்டு போறாரு. அந்த கிராமத்துல இவரை தவிர மத்த எல்லாருமே சுமையோட தான் போறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்ன பெரியவரே உங்க முதுகுல இருந்த சுமை எங்கன்னு கேட்கவும் அவர் நடந்து விளக்கமா கூறாரு. இவங்களுக்கெல்லாம் இவரே இப்படி பண்ணிட்டாரு, அவர் நம்ம என்ன குறைஞ்சவங்களா அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, உடனடியாவே ஆத்தங்கரைக்கு போய் தன் முதுகுல வச்சிருந்த சுமையெல்லாம் இறக்கி வச்சுட்டு கல்லை எடுத்து ஆத்துல வீசிக்கிட்டு இருக்காங்க. எல்லோருமே கவலைகள் எல்லாம் ஆத்துல தூக்கி போட்டுக்கிட்டு வீர்நடை போட்டு அவங்க வாழ்க்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆற்றங்கரையில் இறக்கி வைத்தது வெறும் சுமைகளை மட்டுமல்ல, கவலைகள் மட்டுமல்ல, கடந்து போகக்கூடிய மனப்பான்மை தான். வாழ்க்கை மிக எளிமையானது, நாம் தான் அதை கடினமாக்குகிறோம். பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கு அதை கையாளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தால் போதும், வாழ்க்கை தெளிவடையும். நன்றி.